ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய பேரை மீட் பண்ணுவோம். சில பேர் வந்து நம்ம லைஃபோட பாஸ்ட்ல இருந்திருப்பாங்க, சில பேர் வந்து ஃபியூச்சரில் கூட வருவாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் அவங்க நம்ம லைஃப்பில் வந்து அவங்க ப்ரெசென்ட்ல இல்லைனாலும் அந்த மெமரிஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இருந்துக்கிட்டே. தமிழில் வந்து ஒன்று சொல்லுவாங்கல்ல, குலவை வந்து குடஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி சில பேரோட மெமரிஸ் வந்து நம்ம மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். அந்த வைப்பில் இருக்கிற ஒரு புக்கை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கு வந்து ஹருகி முரகாமியோட சவுத் ஆஃப் த பார்டர் வெஸ்ட் ஆஃப் தி சன். இந்த புக்கில் வந்து ஷாக் கொடுக்குற மாதிரி ட்விஸ்டோ இல்லை வந்து கருத்தூசி போடுற மாதிரியோ வந்து இருக்காது. இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக போகிற ஒரு புக்கு. ஒரு பையனோட ஸ்டோரி, அவனோட லைஃப், அவனோட ஃபீலிங்ஸ், அப்புறம் அவனோட மெமரிஸ். நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு தெரியாதவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்களோட ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த சிம்பிளிசிட்டி தான் இந்த புக்கோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஏன் இந்த புக்கை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய புக் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாலும் காஃப்கா அந்த ஷோர் தான் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவில் இந்த முரகாமிக்கு மேலே வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சது. ஸோ அந்த ஆத்தரோட வேறு ஏதாவது புக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாமுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இந்த புக்கை நான் செலக்ட் பண்ணேன். அந்த காஃப்கா அந்த ஷோரை வந்து பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. என்னதான் ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் முரகாமியாக இருந்தாலும் முரகாமி வந்து நெவர் டிசப்பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவரோட ஐடியாஸ்லாம் வந்து எஸ்பெஷலி த வே ஹி புட்ரேஸ் உமன் வந்து எல்லாமே சிமிலராக இருந்தாலும் அவரோட புக்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஜான்ரால வந்து இருக்கும். சில புக்ஸ் வந்து பேரலல் யூனிவர்ஸை பற்றி பேசுவார். திடீர்னு பார்த்தா மேஜிக்கல் ரியலிசம்னு ஒரு புக் இருக்கும். எல்லாம் வந்து அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஜான்ரால வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கு தான் வந்து இந்த முரகாமியோட சவுத் ஆஃப் த பார்டர் வெஸ்ட் ஆஃப் தி சன். இந்த புக்கில் வந்து எமோஷன்ஸை பற்றி ரொம்ப டீப்பாக பேசியிருப்பார். முரகாமி புக்கில் வந்து ஒரு காமனான திங் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அவங்க எல்லாமே வந்து ஃப்ளாடாக இருப்பாங்க, இல்லை வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க, எஸ்பெஷலி ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. பட் அது வந்து ரொம்ப ஜென்யூனாக ஹியூமனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அவரோட ப்ளஸ்ஸு, இல்லை அந்த கேரக்டர்ஸோட ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதே சேம் டோனில் தான் இந்த புக்கோட மெயின் கேரக்டரும் இருப்பாங்க. ஹஜிமி அப்படிங்கிற பேர் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அதுதான் வந்து நம்மளோட மெயின் கேரக்டர். அவங்க வந்து ஒரு சிங்கிள் சைல்டு. ஜென்சியில் இருக்கிற மாதிரி போஸ்ட் வார் டைம்லலாம் வந்து சிங்கிள் சைல்டை வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க. அந்த டைமில் சிங்கிள் சைல்டாக இருக்கிறது வந்து ரொம்ப அன்காமன். எல்லாரும் சிப்ளிங்ஸோடு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. ஆனால் இவனுக்கு வந்து வீட்லேயும் யாரும் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லேயும் வந்து ரொம்ப ஸ்கூல்லேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இருக்க மாட்டாங்க. அதனால இவன் யாருக்கிட்டையும் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும். அதனால இவன் எப்பயுமே வந்து கொஞ்சம் தனியாக, இல்லை வந்து அவன் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதே கிளாஸில் இன்னொரு பொண்ணும் இருப்பாங்க, அவங்களும் வந்து ஒரு சிங்கிள் சைல்டு. ஸோ ஷிமா மேட்டோ அப்படிங்கிறவங்க தான் அந்த பொண்ணோட கேரக்டர். அந்த பொண்ணும் சிங்கிள் சைல்டாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு இதனால அவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிடுவாங்க. ரெண்டு பேரும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த மியூசிக் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, லைஃப்பை பற்றி நிறையா பேசுவாங்க. ஸோ இப்படி வந்து நாட்கள் போயிட்டே இருக்கும்போது ஸ்கூல் எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிற டைம் வந்து வரும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுவாங்க. அவங்களோட லைஃபோட பாத் வந்து வேறையாக இருக்கும், இவங்க லைஃப் பாத் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹஜிமா காலேஜ் லைஃப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். பட் அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து அவனுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்காது, உள்ளே வந்து ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பிரேக்கப் பண்ணிவிடுவான். சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கிறது ஒரு ரீசனாக இருந்தாலும் ஹஜிமா வந்து சீட் பண்ணிடுவான் பாவம் அந்த பொண்ணை. அதுக்கப்புறம் ஒரு பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுவான், குழந்தை பிறக்கும், லைஃப் வந்து செட்டில் ஆகும். ஈவென்ச்சுவலி அவன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார் ஓனராக வந்து ஆயிடுவான். வெளியே பார்க்கும்போது ஹஜிமாவோட லைஃப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் மற்றவங்களோட ட்ரீம் லைஃப்பை வந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். பட் அவனுக்கு வந்து அவன் மனசில் வந்து ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல்லே இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் ஹஜிமா வந்து அந்த ஷிமா மேட்டோ வந்து மறுபடியும் மீட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்க்கு அப்புறம் நிறையா எமோஷ்னல் சேஞ்சஸ் நடக்கும். லைஃப் அவனுக்கு வந்து ஏஜ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ ரெண்டு பேரும் நிறைய ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த புக்கோட ஒன் லைன் ஸ்டோரியா இந்த புக்கோட ஸ்டோரி. இந்த புக்கோட தீம்ஸ் பற்றிலாம் நம்ம பேசலாம். தீம் 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லோன்லினஸ். இந்த புக்கோட மேஜர்
தீமே வந்து இதுதான். என்னதான் ஒரு பர்சன் கிட்ட வந்து சக்ஸஸ், மணி, இல்லை ஒரு நல்ல மேரேஜ் லைஃப், ஈவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாலும் கூட லோன்லினஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். இவன் வந்து ஹாப்பியாக இல்லை வந்து அவங்க ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் வந்து இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை வந்து யாராச்சும் வந்து இவங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து பிஸ்னஸ் நல்லா போகல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே நல்லா இருக்கும். பட் அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு எம்டியாக ஒரு ஹாலோ ஃபீலிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். என்னதான் வந்து லைஃப்பில் வந்து நமக்கு எல்லாமே இருந்தாலும் ஒரு மீனிங் வந்து கொடுக்கணும் லைஃப்பில். அது வந்து நாம் தான் கண்டுபிடிக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எம்டினஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரீசனால் தான் இந்த புக்கு வந்து நிறைய அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் வச்சுக்கணும், ஒரு ட்ரீம் இருக்கணும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து லைஃபுக்கு வந்து ஒரு மீனிங் கொடுக்கலாம். அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகாத மாதிரியும் இருக்கணும். தீம் 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஃப் கண்டிஷன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதை வந்து இருந்திருக்கும். அந்த ஷிமாமோட்டோ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர். இவங்க வந்து ஒரு கேரக்டராக இல்லாமல் ஒரு கான்செப்டாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு ஆல்டர்னேட் லைஃப் டெசிஷன் மாதிரி. ஹஜிமா வந்து ஷிமாமோட்டோ கூட வந்து ட்ராவல் பண்ணியிருந்தா ஒருவேளை வந்து இந்த லோன்லினஸ் வந்து இருந்திருக்குமா அப்படின்னு வந்து அவன் யோசிச்சுட்டே இருக்கான்ல. அந்த வாட் இஃப் தாட் தான் வந்து அவன் மனசில் வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. அது ஏன்னா மேபி அவங்க வந்து ஒரு சைல்ட்ஹுட் கனெக்ஷன். அவங்க வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப இது பண்ணிட்டாங்க. நாமளே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கும், ரொம்ப வருஷம் கழிச்சு எந்த கான்டாக்டும் இல்லாமல் திடீர்னு எங்கேயாச்சும் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ மெச்சூராக இருந்தாலும், இல்லை வந்து என்னதான் வந்து பெரிய லைஃப் லெசன்ஸ்லாம் நம்ம கற்றுட்டு இருந்தாலும் நம்மளோட சைல்டு சைடு வந்து வெளியே வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஹஜிமா அந்த சைல்ட்ஹுட் கனெக்ஷனில் வந்து கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கான். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, ஹஜிமாவுக்கு வந்து அந்த ஷிமாமோட்டோ அந்த விமன் மேலே வேலை அட்ராக்ஷன் இருக்கா, இல்லை அவங்க கூட இருக்கும்போது அவனையே பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதும் வந்து ஒரு டவுட்டு தான். அடுத்த தீம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரொம்ப ஒரு மேஜரான ஒரு தீம், எமோஷ்னல் இன்ஃபிடெலிட்டி. ஹஜிமா வந்து அவனோட ஒய்ஃபை வந்து சீட் பண்ணுவான். ஃபிசிக்கலாக மட்டும் கிடையாது, மென்டலாகவும் எமோஷ்னலாகவும் வந்து சீட் பண்ணுறான். இது வந்து ஒரு ஓவர் நைட்டில் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காலேஜ் படிக்கும் போதும் அவன் கூட அந்த லவ் பண்ணுற பொண்ணு இருக்கு இல்லையா, ஸோ அவங்களையும் சீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்க ஒய்ஃபையும் வந்து சீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் எ சீட்டர் இஸ் ஆல்வேஸ் எ சீட்டர்னு ஒரு சேயிங் இருக்குல்ல. ஸோ அந்த லைன் வந்து இவனோட லைஃப்க்கு வந்து அக்யூரேட்டாக வந்து ஃபிட் ஆகுது. அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் அந்த ஷிமாமோட்டோவை வந்து மீட் பண்ணிட்ட அப்புறம் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து எமோஷ்னலாக வந்து டிட்டாச் ஆகிடுவாங்க. அவன் வந்து அவனை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறான். அவன் வந்து லோன்லியாக இருக்கான், அதனால் இப்படி பிஹேவ் பண்ணுறான், இல்லை அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படின்னு. பட் எங்கேயுமே வந்து அவன் ஃபேமிலி பற்றியோ இல்லை ஒய்ஃப் அதனால் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பற்றியோ பார்க்க மாட்டாங்க. இதுதான் வந்து அந்த முராகாமியோட டச் அப்படின்னு சொல்லலாம். அவரோட கேரக்டர் வந்து ஜட்ஜ் பண்ணவோ இல்லை வந்து இது வந்து மாரலி ரைட்டு இல்லை மாரலி ராங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் சொல்ல மாட்டார். அந்த கேரக்டர் வந்து அந்த ராவா அந்த கேரக்டரோட ஃப்ளாவை வந்து காமிக்கிறார். அந்த புக்கில் வந்து ஐ ரியலி வாண்டட் டு ஹைலைட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோட்ஸ் வந்து ஒன்று இருக்குது, pretended to be happy even though you are in blue அப்படிங்கிறது. நிஜமாவே நான் எப்பயுமே வந்து ப்ரெட்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது, இன்னொன்று முடியாது. ஆனால் லைஃப்பில் நிறைய டைமில் வேறு ஆப்ஷன் வந்து இருக்காது இல்லையா. ஸோ காசா பணமா இந்த புக்கை வந்து யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு, இப்போ நீங்கள் வந்து ஒரு முராகாமியோட ஃபேன் இல்லை வந்து அவரோட புக்கெல்லாம் வந்து நீங்கள் தேடி படிக்கிறவங்கலாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து உங்கள் டிபிஆரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அவரோட ரைட்டிங்கில் இருக்கிற அந்த மியூசிக் ரெஃபரன்ஸோ இல்லை அந்த ஃபுட்டு பற்றி பேசுகிறதோ அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை அந்த ஸ்லோ எமோஷ்னல் பேஸ் இதெல்லாம் பிடிச்சவங்க கண்டிப்பாக வந்து படிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு குவைட்டாக இல்லை ரிஃப்ளெக்டிவ் நாவல் மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து இந்த புக்கை வந்து படிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து இது கரெக்டு இது தப்பு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக இந்த புக்கு வந்து படிக்காதீங்க. முராகாமி புக்ஸில் வந்து எஸ்பெஷலி விமன் கேரக்டர்ஸ் பற்றி இவர் நல்லாவே பேச மாட்டார், அது வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் அப்படின்னாலும் இந்த புக்கை வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாமல் அப்சர்வ் பண்ண ரெடியாக இருந்தால் இந்த புக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். இந்த புக்கோட ஃபைனல் ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அடல்ட்ஹுட் வந்து என்னென்னா ரொம்ப அந்த 90 டிகிரி ரொம்ப கரெக்ட் டிசிஷன் இல்லை லைஃப்பை வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. நம்ம இப்போ இருக்கிற லைஃப்பில் வந்து நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான். சில பேர் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாது.
பண்ணியிருந்தா நல்லாவும் இருந்திருக்காது. ஸோ அப்போ இருக்கிறத இப்போ கரண்ட்டில் வந்து நம்ம கூட யார் இருக்கிறாங்க, அவங்கள செரிஷ் பண்ணுங்க, அவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அவங்க கூட அந்த எமோஷன்ஸை வந்து ஃப்யூச்சருக்கு வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்கோம். அந்த ஓல்டு எமோஷன்ஸை வச்சுட்டு அதுக்காக நம்ம எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட் தானே. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. நம்ம லைஃப்பில் வந்து என்ன தான் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது இல்லை வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னாலும் அதை நாம் தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். வெளியே இருந்து யாராச்சும் வந்து நம்ம லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த 7G ரெயின்போ காலனி லலிதா வந்து மாற்றுவாங்க, அவங்க வரட்டும் அப்படின்லாம் வந்து வெயிட் பண்ணாதீங்க. ஒரு காலத்தில் ஒரு பர்சன் வந்து ஒருத்தவங்க கூட இருக்கும்போது அது அவங்க கூட நம்ம இருந்த ஒரு 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 எமோஷனோட ஒரு ரிமைண்டர். பட் அந்த ரிமைண்டர் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக கூட இருக்கலாம். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஓகே, இப்போ இருக்கிற என்ன சொல்கிறது, பர்சனுங்கிற விட அந்த பர்சன் கூட உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை வந்து செரிஷ் பண்ணிக்கோங்க. ப்ரெசண்ட்டில் இருக்கிறது தான் லைஃப். பாஸ்டில் இருக்கிறதோ இல்லை வந்து வாட் இஃப் அந்த கதையே கிடையாது. இப்போ அவ்வளோதான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் முருகாமியோட ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.